கோவை மாவட்டம் பீளமேட்டில் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு நகைகள் 10 லட்சம் ரொக்க பணத்தை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளது. துணிகர கொள்ளையால் மக்கள் பீதியில் உள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கூடுதல் விவரங்கள். வணக்கம் மார்ஷல். கோவையில் அடுத்தடுத்து நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் கோவை மாவட்ட மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் உறைந்துள்ளார்கள். குறிப்பாக சமீபத்தில் தான் கோவை ஆர்எஸ்புரம், கோவையின் இதய பகுதி என்று அழைக்கக்கூடிய கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் வீட்டில் இருந்த நபர்களை கட்டி போட்டு பட்டப்பகலில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் பரபரப்பும் அச்சமும் அடங்குவதற்கு முன்பாக நேற்று கோவை பீளமேடு போரான் காலனி என்ற பகுதியில் வசிக்கக்கூடிய சபீர் என்பவருடைய வீட்டில் நள்ளிரவில் புகுந்த 4 பேர் கொண்ட மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 5 பேரையும் கத்தியை காட்டி மிரட்டி, வாயை கட்டி துணிகளால் கட்டி, வீட்டில் இருந்த நகை மற்றும் வைர நகைகளையும் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொள்ளை போன நகை, பணம், வைர நகையினுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை தாண்டும் என்று தெரிய வருகிறது. தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் கோவை மாவட்டம் அமைதியாகவும் பாதுகாப்பான ஒரு மாவட்டமாகவும் திகழ்ந்து வந்த நிலையில் இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களும், கொலை சம்பவங்களும், வழிப்பறி சம்பவங்களும் கோவை மாவட்ட மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது என்றால் அது மிகையாகாது. தற்பொழுது அந்த பகுதியில் காவல்துறையினர், கைரேகை நிபுணர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து வீட்டை ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அருகில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதன் பிறகு தனிப்படை அமைத்து கொள்ளை சம்பவம் நடந்தவர்களை, கொள்ளை சம்பவம் நடந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்குள் மீண்டும் அடுத்தடுத்து வீடுகளில் இது போன்ற கொள்ளை சம்பவம் நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் கோவை மாவட்ட மக்கள் உறைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், கோவை மாவட்டத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்த உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.